ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்துவிட்ட சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இப்பொழுது புதிய உத்வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதில் திமுகவுக்கு போட்டியாக அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் மிக தீவிரமாக களமிறங்கியிருக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரையில் வருகின்ற தேர்தல் என்பது கழுத்தின் மீது கத்தி வைத்த சூழ்நிலையாக இருந்து வருகிறது. மிக பலமான கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை வெல்ல முடியும் என்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது வரை அதிமுக பக்கம் சரியான கூட்டணி அமையவில்லை என்பது முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பலவித நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர இதுவரை கூட்டணி முன்னேற்பாடுகள் எதுவும் ஏற்படுவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் டெல்லி பாஜகவிடம் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவானது பறந்திருக்கிறது. அதன்படி கூட்டணி விவகாரங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். சில பிடிவாதங்களால் கூட்டணி அமையாமல் போனால் தேர்தலில் நாம் தோற்றுவிடுவோம் என எச்சரிக்கை மணி அனுப்பப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடம் நயினார் நாகேந்திரிடம் பேசி சில முன்னேற்பாடுகளை நடத்த தொடங்கியிருக்கின்றார்கள். அதன்படி முதற்கட்டமாக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான பணிகளையும் செய்ய உத்தரவு பறந்திருக்கிறது. இதற்கிடையேதான் சென்னையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் எல் சந்தோஷ் பேசும்போது இனி கூட்டணி வேலைகள் குறித்து டெல்லி மேலிடம் முடிவு எடுக்கும் என்றும் அதன்படி செயல்படுங்கள் என்றும் கூறியிருந்தார். இது தவிர பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது தொடர்பாக அழைப்பு விடுத்தும் ஓ பன்னீர்செல்வம் வரவில்லை என்ற தவறான தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதாவது அமைப்பு செயலாளர் எல் சந்தோஷிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் அழைக்கப்பட்டதாகவும் இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் உண்மை இல்லை என்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து மிக சரியான முறையில் அழைப்பு வருமானால் இணைவதற்கும் தயாராக ஓ பன்னீர்செல்வம் சில முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார் என்பது முக்கிய தகவலாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தினமும் தொலைபேசி வழியாக சந்தித்து கள நிலவரம் தொடர்பாக பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பது தொடர்பாக அவரிடம் டிடிவி தினகரன் தொடர்ந்து வலியுறுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து கோவை வந்திருந்த நயினார் நாகேந்திரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் இணைப்பு சம்பந்தமாக விரைவிலேயே தகவல் வரும் என்கின்றனர். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிப்பாரா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது விரைவிலேயே அனைவரும் ஒன்று சேருவார்கள், அதனை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிவார் என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 30 தொகுதிகளை ஒதுக்கித் தர வேண்டும் என டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேருவது குறித்து நான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி, இதில் நான் தலையிட விரும்பவில்லை என்கின்ற ரீதியில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த விவகாரத்தில் அமைதியாகவே இருக்க தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைத்துக் கொண்டால் அது அதிமுகவிற்கு மிக பலமாக இருக்கும் என்ற பேச்சு நிலவி வந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். இன்னும் 2 வாரங்களில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பு என்ற தலைப்பு செய்தி வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் உச்சகட்ட கிளைமேக்ஸ் காட்சியாக பிரதமர் மோடி சென்னை வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒரே மேடையில் கைகோர்த்து காட்சியளிப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவது என்ற தகவல் முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது.